திருச்சபையில் பிரிவினை, டிவிஷன், பிளவுகள், ரிப்ஸ் என்பது கிறிஸ்துவின் மனப்பான்மையிலிருந்து மாறுபட்டு உள்ளதால் திருச்சபையின் ஒற்றுமைக்கான ஊக்கம் தேவை. அன்பு செயல்கள் வழியாக தம் சகோதர சகோதரிகளை வழிநடத்த வேண்டும். 1 யோவான் 4:7-12 வரை உள்ள வசனங்கள். எல்லோரும் ஒரே ஆவியால் இயக்கப்படுவதால் தோழமை உணர்வு மேலோங்கி சமூகத்தில் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். பரிவு, இரக்கம், கருணை போன்ற மனித நேய பண்புகளை நம் சகோதரர் சகோதரிகளுக்கு காட்டுவதின் வழியாக கடவுள் பரிவுள்ளமும் இரக்கமும் நிறைந்தவர் என்பது சமூகத்தில் உறுதிப்படுத்த வேண்டும். இவைகள் திருச்சபை ஒற்றுமையிலும் தோழமையிலும் சிறந்து விளங்குவதற்கான அடிப்படை அடையாளங்கள் என்கிறார் திருத்தூதுவர் பவுல். இதற்கான விளக்கமாக திருச்சபையில் ஒரே எண்ணம், ஒரே அன்பு, ஒரே உள்ளம், அதாவது ஒரே மனம், லைக் மைண்ட் என்ற 4 பரிமாணங்களை கொண்டிருக்க வேண்டும் என்கிறார் பவுல். அதை அடுத்து கட்சி மனப்பான்மை, ஃபேக்ஷன், வீண் பெருமை, பிரைடு, தன்னை சார்ந்தவற்றில் மிதமிஞ்சி அக்கறை கொள்ளுதல், செல்ஃப் சீக்கிங், இம்மூன்று எதிர்மறை நிலைகளை திருச்சபையின் ஒற்றுமை குறைவிற்கு காரணங்களாக சொல்லப்படுகிறது. இதற்கு மனத்தாழ்மை, ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ், பிறரை சார்ந்தவற்றில் அக்கறை கொள்ளுதல், கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், த இன்ட்ரெஸ்ட்ஸ் ஆஃப் அதர்ஸ், இயேசு கொண்டிருந்த மனநிலையை கைக்கொள்ளுதல், டு அடாப்ட் ஜீசஸ் ஆட்டிடியூட் ஆஃப் ஹியூமிலிட்டி. இந்த 3 நேர்மை சிந்தனைகளுடன் வேறுபடுத்தி பார்க்க திருச்சபை அழைக்கப்படுகிறது. கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நமது குடும்பங்களில் திருச்சபையிலே காணப்படும் ஒற்றுமை குறைவிற்கு காரணங்களாக சொல்லப்படுகின்ற பிரிவினைகள், பிளவுகள், வீண் பெருமை, சுயநலப்போக்கு, மனப்பான்மை, தப்பெண்ணம், ப்ரீஜஸ்டிஸ், பொறாமை போன்ற எதிர்மறையான நெகட்டிவ் தாட்ஸ் செயல்களை விலக்கி ஒற்றுமையின் மனநிலை வளர்த்து கொள்ள முயற்சிப்போமா? பிறரின், அடுத்திருப்பவரின் நலனில், தேவையில் அக்கறை கொள்வது அவசியம், முக்கியம் என கருதி குடும்ப ஒற்றுமையை, திருச்சபையின் ஒற்றுமை மேம்படுத்துவோமா? முயற்சி செய்வோமா? செயல்படுவோமா? கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.